ஏன்னா பௌத்தத்துல கடவுள் இல்லை, முற்பிறவி அடுத்த பிறவி இல்லை, பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்லை. அப்ப பௌத்தம்ங்கிறது என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாரு திருமாவளவன். பௌத்தம்னா என்ன? பௌத்தம்னா தனி மனித ஒழுக்கம். பௌத்தம்னா தம்மம். தம்மம்னா என்ன? தனி மனித ஒழுக்கம்னா என்ன? தம்மம்னா என்னன்னா அவருக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுக்குறாரு. தம்மம்ங்கிறது வாழ்க்கையில குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்வதுங்கிறார். தம்மம் தம்மம் அப்படின்னா என்னன்னா குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்வது. சரி, எப்ப குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒருத்தரால வாழ முடியும்? அதுக்கும் அவர் விளக்கம் சொல்ல. எப்ப ஒரு மனிதன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும்னா பொய் சொல்லாமல் இருக்கும்போதுதான் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும்னு அவர் விளக்கம் சொல்ல. குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தாலே அதுவே மிகப்பெரிய உயர்ந்த வாழ்வியல் நெறியாம். எனக்கு இன்று இரவு உறங்கும் போது எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை. நான் யாரையும் திட்டிட்டேன், யாரையும் காயப்படுத்தினேன், யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலாம், சட்டத்துக்கு விரோதமாக நான்